ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஏஆர் ஆரக்கிள் இதுதான் வந்து அதோட ஓகே. சிலபஸ். ஓகே. ஸோ ம்ஹ்ம். வி கால் ஆர்டர் டு கேஷ் லைஃப் சைக்கிள். ஸோ ம்ஹ்ம். சேல்ஸ் ஆர்டர்லேருந்து எப்படி ஏஆர் கிரியேட் ஆகுது இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் ரிசிப்ட், அந்த மாதிரி ம். ஓகே. ப்ராசஸ் பார்ப்போம். அது ஓவர்வியூ பார்த்துட்டு ஏஆர் ரிசீவபிள்ஸ். ஸோ ஏஆர்னா அக்கௌண்ட் ஓகே. ரிசீவபிள் இல்லையா? ஸோ அதில் ம்ஹ்ம். வந்து என்னென்ன பார்ப்போம்னா, ஓவர்வியூ ஆஃப் த ரிசீவபிள் ப்ராசஸ், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் இன்வாய்ஸ் ஓகே. இருக்கு. ஸோ வி ஹாவ் ம்ஹ்ம். அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட்னா இன்வாய்ஸ் ஒன்ஸ் இட் இஸ் இன்வாய்ஸ்ட் அண்ட் அக்கௌண்டட் வில் மேக் சம் அட்ஜஸ்ட்மெண்ட். சரியா? அப்புறம் ஓகே. கிரெடிட் மெமோனா நெகட்டிவ் இன்வாய்ஸ். அப்புறம் ஓகே. ஆட்டோ இன்வாய்ஸ். ஆட்டோ இன்வாய்ஸ்னா லெகசி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதர் தென் ஆரக்கிள். இப்போ நம்ம ஆரக்கிள் ஏஆர்ல ஒர்க் பண்றோம். ஸோ இதை ம்ஹ்ம். தவிர வேற ஏதாவது சிஸ்டம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளோ ஆகும். இப்போ எல்லாருமே ஓகே. ஆரக்கிள் வச்சிருக்க மாட்டாங்க, லெகசி வேற ஏதாவது வச்சிருப்பாங்க இண்டஸ்ட்ரி பேஸ்ட். ம்ஹ்ம். அங்கிருந்து ம்ஹ்ம். டெக்னிக்கலா அதை இது பண்ணிட்டோம்னு வந்துடும். அதுக்கப்புறம் ம்ஹ்ம். ரிசிப்ட் ஆஃப் மணி அண்ட் ரெமிட்டன்ஸ். ஸோ ம்ஹ்ம். இதுதான் அட்வான்ஸ் கலெக்ஷன். இதுல இல்ல ஓவர்வியூ தான். அப்புறம் மேனேஜ் பார்ட்டி அண்ட் கஸ்டமர் ஓகே. கிரியேஷன். ஓகே. ஓகே. ஸோ ம்ஹ்ம். இதெல்லாம் இதுல கவர் ஆகும். மோஸ்ட்லி இதில் தியரிட்டிக்கல் பேஸ் தான் நிறைய. சரிங்களா? ஓ! ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் தான் ப்ராக்டிக்கலா இன்வாய்ஸ் ஹவு ஐ கேன் கிரியேட். ம்ஹ்ம். ஸோ வி கால் டிரான்சாக்ஷன். ஏஆர்ல வந்து இங்க நம்ம டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். நார்மலா இன்வாய்ஸ் வந்து ஏபில ரெண்டுமே இன்வாய்ஸ் தான், டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன். ஓகே. ஓகே. ஸோ இன்டெப்தா ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம வந்து ஓகே. இன்வாய்ஸ் ஐட்டம் வழியா போடுறோம். இப்போ ஆரக்கிள் இன்வென்ட்ரி இருக்கு, சப்ளை. ஓகே. ஸோ இ நீங்க போறது வந்து IRP R12 தானா? ஆர்டுவல் தான் இது. இல்ல. ஓகே. ஆர்டுவல் ரிசீவபிள் நோட்ஸ் தான். ம். ஓகே. ம்ஹ்ம். ஸோ அதோட இன்வாய்ஸ் எப்படி ப்ராசஸ் ஆகுது, சேல்ஸ், கிரெடிட், டிரான்சாக்ஷன். அப்புறம் ம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாட் இஸ் அக்கௌண்டிங் ரூல். ஸ்டெப் பை ம். ஸ்டெப்லாம் கொஞ்சமா போகும். இப்போ ஐட்டம் இல்ல. வச்சு இன்வாய்ஸ் போடுவோம். ஓகே. ஓகே. அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரினா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பேஸ்டு வரணும் இல்லையா? ஓகே, லாயர்ஸ், ஆடியட் அவங்களுக்குலாம் ஓகே. பே பண்றது. ஸோ அதை வந்து நம்ம ம்ஹ்ம். அதுக்கு ஒன்று கிரியேட், அது ஒரு மெத்தட் இருக்கு. மெமோ லைன் அதை ஓகே. கிரியேட் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் வில் சி அக்கௌண்டிங் ரூல், ரெக்கரிங் ம்ஹ்ம். இன்வாய்ஸ், ரெக்கரிங் ரூல், அந்த மாதிரி ம். ஒவ்வொன்றா பார்ப்போம். அக்கௌண்டிங் ஓகே. ரூல். அக்கௌண்டிங் ரூல்னா இன்வாய்ஸ், இப்போ நீங்க இன்கம், அரியர் இன்கம் வருதுன்னா அதை எப்படி அக்கௌண்ட் பண்றது, ஹவ் யூ ம். இன்கம் அட்வான்ஸ் இன்கம், அந்த மெத்தட் பார்ப்போம். ம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் யூ கேன் சி தட். இல்ல. ஓகே. ஒன்ஸ் நம்ம ஸ்லோவா ஒர்க் பண்ணும்போது நம்ம ம். பார்க்கலாம். சரியா? ஓகே. ஓகேங்க. இது வந்து ஆட்டோ லாக் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ பேங்க்ல ஓகே. இருந்து ரிசிப்ட் வருது இல்லையா, நீங்க ஓனா ம்ஹ்ம். கிரியேட் பண்ண தேவையில்ல. தே வில் டைரக்ட்லி லிங்க் த்ரூ எக்ஸ்டர்னல் ஓகே. இன்டர்ஃபேஸ், ஆப்ரோ அந்த மாதிரி டூல் வச்சு பண்ணிட்டாங்கன்னா ரிசிப்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா கிரியேட் ஆயிடும் நம்ம சிஸ்டத்துல. ஓகே. அதான் அதான் லாக் பாக்ஸ். ஸோ அந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஏஆர் ரிசிப்ட் கிரியேட் ஆயிடும் சிஸ்டமே. அதே ம்ஹ்ம். ஆட்டோமேட்டிக்கா ரெகன்சிலேஷனும் பண்ணும். ஆட்டோ ரெகன்சிலேஷனும் பேங்க்ல போய் பண்ண ஆரம்பிச்சிடும். தென் ஓகே. ஃபைனலி பீரியட் க்ளோஸ் ப்ராசஸ். இந்த பீரியட் ஏஆர் பீரியடை எப்படி க்ளோஸ் பண்றது, ஓகே. மந்த்லி மந்த்லி க்ளோஸ் பண்ணாதான் அடுத்த பீரியட் ஓபன் பண்ண முடியும். ம்ஹ்ம். அது நம்ம ஒரு 2 to 3 daysல க்ளோஸ் பண்றோம். ஓகே. ஓகே. ம்ஹ்ம். ஸோ இதுதான் இதுல பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஒன்னு வந்து தியரி, இது வந்து தியரியே வந்துடும் உங்களுக்கு நோட்ஸ். ஸோ இருக்கு இல்லையா, ஆர்டர் டு ஓகே. லைஃப் சைக்கிள் எப்படி வருது, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பை ரீடிங் தியரி. ஓகே. ஸோ எப்படி ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்றோம், தே வில் செக் த கிரெடிட் லிமிட், தே வில் புக் த ஓகே. சேல்ஸ் ஆர்டர், தென் பிக் ரிலீஸ், ம்ஹ்ம். டிப் கன்ஃபார்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதுக்கப்புறம் ஏஆருக்குள்ள வந்துருது. இது ஆர்டர் மேனேஜ்மெண்ட், இது ஏஆர். ரெண்டுமே ஓ இன்டர்லிங்க்டு. ஸோ அப்புறம் ஓகே. இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒன்ஸ் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம், வி டூ த கலெக்ஷன் பார்ட். டைம்க்கு வரலன்னா வி ஹவ் டு டூ கலெக்ஷன்ஸ் இல்லையா. ஓகே. ரிசிப்ட் ஆஃப் மணி, தென் பேங்க் ரெக்கன்சிலேஷன், எல்லாமே ஓகே. சிஎல்குள்ள போயிடும். ம்ஹ்ம். ஸோ இது மோஸ்ட்லி தியரி அப்படியே செல்ஃப் ட்ரிவன் தான், நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து தியரி. ஓகே. ஸோ தியரி. பேசிக்கா வந்துட்டு நான் சும்மா ஜென்ரலா என்னோட நாலேட்ஜ் படி இந்த ஜெனரல் லெட்ஜர்ஸ், ஜெனரல் ஆம் ஏஆர்ஏபி அண்ட் ஓகே. அது கேஷ் எப்படி? மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் கைடு இருக்கு. இது ப்ராக்டிஸ் கைடு. ம்.
மெயினா வந்து பிராக்டிகல் கைடு வேணும் இல்லையா? ஓகே, ப்ராக்டிக்கல் கைட் காமிக்கிறேன் பாருங்க. ம். இது ஃபுல்லா ப்ராக்டிஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் வித் இதா இருக்கும் பாருங்க. ஒரு ம். எம்ப்ளாயி எப்படி கிரியேட் பண்றது, இதுல ஒண்ணு இருக்கும் ப்ராக்டிஸ்னு ஒண்ணு இருக்கு, சொல்யூஷன் ஒண்ணு ம். இருக்கும். சொல்யூஷன்ல ஓகே. ஸ்கிரீன்ஷாட்டோட ஓகே. வரும். ம். பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா, அந்த ம்ஹ்ம். நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோ அடுத்த இதுல பாருங்க, கிரியேட் அ நியூ யூசர். ம். இதுல வந்து ஓகே, ஓகே. சொல்யூஷன் கொஞ்சம் டீடைலா இருக்கும், அதோட அந்த இதோட வந்துடும் ஓகே. டு டூ இட். அந்த மாதிரி இதுதான் நம்ம பார்ப்போம். நீங்க இதை ம்ஹ்ம். டீடைல்டா பாத்துக்கலாம், சின்ன சின்ன எக்ஸசைஸும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. ம். ஓகே, ம். சிலதுல வந்து ஆட்டோமேட்டிக்கலா யூ கேன் ரியலா தான் நீங்க பார்க்க முடியும். ம். அதை வந்து நீங்க query பண்ணி நம்ம பாத்துக்கலாம். அங்க ரியல் சினாரியோல உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே. ஏன்னா இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லையா, டெக்னிக்கல் பிளஸ் ம்ஹ்ம். ஃபங்க்ஷனல் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு கரெக்ட். இன்வாய்ஸ் எப்படி காப்பி பண்றது, ம். பில் இன் அரியர்னா என்ன, அது எப்படி பண்ணுவாங்க. ஓகே, ஓகே. ரிப்போர்ட்ஸ் ரன் பண்றது, அதான் ஓகே. டிரான்சாக்ஷன் எரர், டிரான்சாக்ஷன் கரெக்ட் பண்றது, ஓகே. இன்வாய்ஸ்ல மிஸ் ஆனது எப்படி, அது ரைட் ஆஃப் இருக்கு, ரைட் ஆஃப் பண்றது, எல்லாமே சிம்பிள். இதை கவர் பண்ணாலே எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, ஓகே. இது போக நான் ஓன் நோட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ம். இது வந்து நாங்களாம் போட்டிருக்கோம், சரிங்களா. ம். ம். இது நீங்க சிம்பிளா கோ த்ரூ பண்ணிக்கலாம். இதுல ஏஆர் ஓகே. இருக்கு. ஸோ ஓகே. ஒரு ஸோ இன்டர்வியூ இப்போ பாயிண்ட் யூஸ் ஆகும். ஓகே. ம்ஹ்ம். ஸோ நீங்க பிராக்டிகலா நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா? லைக் ஆரக்கிள் ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சிருவேன், நீங்க ஓகே சொல்லி. அதெல்லாம் டேட்டாபேஸ் ஓகே. ஆமா, ஆரக்கிள் இஆர்பி நான் லோட் பண்ணி இது பண்ணிடுவேன். நீங்க ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்பதானே நமக்கு ரியல் டைமா புரியும் இல்லையா? ஆமா, ஸோ அது அந்த இதுதான் போகும். ம். அதான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, ம். ஆமா, உங்களுக்கு ரெகுலரா எடுக்கும்போது அது ப்ராக்டிகல்ஸ் தான் காமிப்போம். நீங்க சைட் பை சைட் தியரி படிச்சுக்கணும். தீர் படிக்கணும் பிகாஸ் புரியறதுக்காக. அப்பதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கஸ்டமருக்கு. ம். ம். இன்டெப்தா ம். இருக்கும். இப்ப நம்ம சொல்லிடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஓகே. நம்ம பார்க்க போறது ஏஆர் இல்லையா. ம். ஸோ ஆரக்கிள் வந்து ஜிஎல் இருக்கு. எக்ஸல் தெரியுது இல்ல. எக்ஸல் தெரியல. இன்னும் ஸ்டில் அந்த டாக்குமெண்ட் ஸ்க்ரீன்ல தான் இருக்கீங்க. அப்படியா. ம். பிடிஎஃப் அந்த யா. நீங்க மறுபடியும் ஷேர் பண்றோம். ஓகேங்க. இப்ப தெரியுதா. ஆ இல்லையே. ஓகே. நவ் ஐ கேன். ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மாடியூல். ஸோ ரிசீவபிள், ம்ஹ்ம். பேயபிள், ஜிஎல் தான் ம். கோர். அப்புறம் எஃப்ஏ, ஃபிக்ஸட் அசெட்ஸ், ம். கேஷ் மேனேஜ்மெண்ட், பேங்க் ஆர் கேஷ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஏஆர் நீங்க டீட்டெயிலாக பார்க்க ஏஆர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இதெல்லாமே ஆரக்கிள் ஃபினான்ஸ். ஓகே, ஓகே. ம். 5 மாடியூலும். ஸோ ம். இப்போ இன்னும் இருக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ஓகே. அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் மாடியூல், பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறதுக்காக. ஓகே. அப்புறம் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி ம். இருந்தா இது ரெண்டையும் நம்ம அதுல தான் ஸ்டாக் பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் சப்ளை ம். செயின் மாடியூல் சொல்லுவாங்க, எஸ்சிஎம். ஓகே. ஸோ எந்த இது நீங்க எடுத்தாலும் ஜிஎல்க்கு தான் ஃபைனலா வந்தாகணும். இது இண்டிவிஜுவலா ம். ஒர்க் பண்ணாது. இப்போ சப்ளை ஓகே. செயின்ல போய் நான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல ஆர்டர் போட்டேன்னா அது ஏஆருக்கு இன்டர்ஃபேஸ் ஆகும். ஓகே. அது ஆட்டோ இன்வாய்ஸாவும் மேனுவலாவும் நம்ம புல் பண்ணலாம். ஓகே. ஆட்டோ மேனுவல் அதே தான் ஏபிஓலையும், சரிங்களா. ஓகே. ஸோ ஏஆர்ல என்ன பார்க்கணும்னா டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், அதான் இன்வாய்ஸ், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, டெபாசிட், அதெல்லாம் ஓகே. பார்ப்போம். ம்ஹ்ம். ரிசிப்ட் ஆஃப் மணி, ம்ஹ்ம். மணி வேரியஸ் சோர்சஸ் இருக்குல்ல, கேஷ், செக், வயர், அந்த மெத்தட்லாம் அதுல வந்துடும். ம்ஹ்ம். அதுக்கப்புறம் செட்டப்ஸும் ஓவர்வியூ பார்த்துருவோம் நம்ம. ஓகே. செட்டப்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன தேவை ஒரு கம்பெனிக்கு. ஏன்னா வேரியஸ் ம். கண்ட்ரிஸ் வேரியஸ் ஏரியால பண்றோம் இல்லையா. ம்ஹ்ம். அதுல செட்டப்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கான செட்டப்ஸ், டிரான்சாக்ஷன் எப்படி வருது, ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி வருதுன்னா அதோட சோர்ஸ், அதோட டைப். ஒரு டிரான்சாக்ஷன் ம்ஹ்ம். வந்து நம்ம மேனுவலா பண்றோமோ இல்ல இன்டர்ஃபேஸ் ஆகுதா, அந்த ம்ஹ்ம். இதை பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் ம். ஏஆர்ல வந்துடும்.
ஸோ ஒன்ஸ் நம்ம ஓகே. பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது அக்கௌண்டிங் இங்க இருந்து அக்கௌண்டிங் ரன் பண்ணா ஜிஎல்ல போய் இன்டர்ஃபேஸ் ஆயிடும். இங்கதான் நீங்க ஓ! ட்ரையல் பேலன்ஸ் ஷீட்லாம் பார்ப்பீங்க. ஜிஎல் தான் ஓகே. இங்கதான் ம். ஃபினான்ஸோட ப்ராஃபிட் லாஸ் எல்லாம். ஸோ எவ்ரிதிங் அதுதான் அந்த கோர் இது. மாடியூல் ஜிஎல்ல தான் வந்து விழும். இந்த சப்லெஜர் ஓகே. இதுக்கு பேரு, இதுக்கு பேர் லெஜர். அதே மாதிரி ஏபிலையும் இதே மாதிரி தான். இங்க இருந்து இங்க இன்வாய்ஸ் பண்ணுவாங்க, பேமெண்ட் ம்ஹ்ம். இது எல்லாமே நடக்கும். ஸோ ம். இங்க வந்து பேங்க் ரெக்கன்சிலேஷன் நடக்கும். ஓகே, ம். அது ம்ஹ்ம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகேங்க. ஓகே, இப்போ நீங்க ஓகே ம். அப்படின்ட்டீங்கன்னா நம்ம இது பண்ணலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு இது பண்ணிடுவேன். நோ ப்ராப்ளம். சொல்லுங்க நீங்க. ம்.